31வது ശ്ലോകം. തസ്യാവലോകമധികം കൃപയാധിഘോര താപത്രയോപശമനായ നിസൃഷ്ടമാക്ഷ്ണോ സ്നിഗ്ധസ്മിതാനുഗുണിതം വിപുലപ്രസാദം ധ്യായേച്ചിരം വിപുലഭാവനയാ ഗുഹായാം. எல்லாவிதமான துக்கத்தையும் இல்லாம பண்ணற பகவானோடு அந்த கருணாகடாட்சத்தை ரொம்ப நேரம் സ്വസ്ഥമാ ഉட்கார்ந்துட்டு കോൺസെൻട്രേഷനോട് കൂടിയിട്ട് ധ്യാനിക്കണം. അതാക്കും இந்த ശ്ലോകം. തസ്യ അവലോകം അധികം കൃപയാ അതിഘോര താപത്രയ ഉപശമനായ നിസൃഷ്ടം അക്ഷ്ണോഹോ. തസ്യാവലോകമധികം കൃപയാധിഘോര താപത്രയോപശമനായ നിസൃഷ്ടമാക്ഷ്ണോ സ്നിഗ്ധ സ്മിത അനുഗുണിതം വിപുല പ്രസാദം. സ്നിഗ്ധ സ്മിതാനുഗുണിതം വിപുല പ്രസാദം ധ്യായേത് ചിരം വിപുല ഭാവനയാ ഗുഹായാം. ധ്യായേച്ചിരം വിപുല ഭാവനയാ ഗുഹായാം. തസ്യാവലോകമധികം കൃപയാധിഘോര താപത്രയോപശമനായ നിസൃഷ്ടമാക്ഷ്ണോ സ്നിഗ്ധസ്മിതാനുഗുണിതം വിപുല പ്രസാദം ധ്യായേച്ചിരം വിപുല ഭാവനയാ ഗുഹായാം. தாபத்ரயம் மூணு விதமா இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற துக்கங்கள். ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆத்தியாத்மிகம். இப்படி இருக்கிறத ஒரு சேர சேர்த்தியாக்கும் இங்க தாபத்ரயம் அப்படின்னு சொன்னது. குஹாயாம் பக்தர்கள் அவளோட ஹிருதய குஹையில சிரம் ரொம்ப நேரம் தியாயேது தியானிக்கலாம். எப்படியாக்கும் தியானிக்கணும் பகவானே அப்படின்னு சொல்லப்படுறது. தாபத்ரயங்களை இல்லாம பண்ற பகவானை தியானிக்கணும். எப்படி தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது? விபுல பாவனையா, ரொம்ப டீப்பான பிரேம பக்தி பாவனையால பகவானை தியானிக்கணும். தஸ்யா அந்த பகவானோட அவலோகம் கடாட்சத்தை தியானிக்கணும். பகவன் முகத்தை தாமரை மாதிரி இருக்கிற அந்த முகாரவிந்தத்தை தியானிக்கிற நேரத்திலேயே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாயிட்டு அந்த பகவானோட கண்ணை பார்க்கணும். கண்ணை பார்த்துட்டு நன்னா சம்சிந்தையேது நன்னா தியானிக்கணும். பகவானோட கடாட்சம் அப்படிங்கிறது நம்மளோட எல்லா விதமான துக்கங்களையும் இல்லாம பண்றதாக்குமே. அதிகோர தாபத்ரய உபசமனாயா அதிகம் கிருபயா அக்ஷ்ணோஹோ நிஸ்ருஷ்டம். அக்ஷ்ணோஹோ நிஸ்ருஷ்டம். அக்ஷ்ணோஹோ அப்படின்னா ரெண்டு கண்களிலிருந்து, நிஸ்ருஷ்டம் அப்படின்னா வெளியில பிரவாகமாயிட்டு வர பகவானோட அவலோகம் அந்த கடாட்சம். அந்த கடாட்சத்தை அக்கும் தியானிக்கணும். பகவத் கடாட்சம் அப்படிங்கிறது எப்படி உள்ளதாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது? அதிகோரா ரொம்ப கடினமான பயமுறுத்துற தாபத்ரயா மூணு விதமா இருக்கிற தாபங்களை உபசமனாயா இல்லாம பண்ற பகவானோட கடாட்சம். நம்மள சங்கடப்படுத்தின்னு இருக்கிறதாக்கும் இந்த மூணு விதமான தாபங்கள். ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் இந்த தாபத்ரயங்களோட பிடி நம்மளோட மேல எப்பவும் இருக்கும். வரஜட்டியிலேருந்து எருதியில விழற மாதிரி இருக்கிற அவஸ்தையாக்கு நமக்கு இருக்கு. துக்கங்கள் ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு இப்படி வந்துட்டே இருக்கு.
ஒரு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருப்போமே, அது அப்பாடா முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்த துக்கம் இப்படி லைன் லைனா வந்துட்டே இருக்கு. ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் இதுக்கு ஒரு ஸ்டாப்பே இல்லை, ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. அந்த துக்க அனுபவங்களை உபசமனாயா இல்லாம பண்றதாக்கும் பகவானோட கடாட்சம். இந்த துக்கங்கள் எல்லாம் தாங்க கூடின ஒரு சிச்சுவேஷனே நமக்கு வரமாட்டேங்கிறது. அப்போ அந்த பகவானை கூப்பிடுறத பகவானோட கருணா கடாட்சத்தால அந்த துக்கங்களை நமக்கு தாங்க கூடின ஒரு சிச்சுவேஷன்ல அமைச்சு கொடுக்கிறார் பகவான். துக்கங்களை மெல்ல மெல்ல கம்மி பண்ணிட்டு வந்து நமக்கு அப்பாடா அப்படிங்கிற ஒரு ஆஸ்வாசத்தை தரதாக்கும் இந்த பகவானோட கடாட்சம். நல்ல வெயில்ல, சுட்டெரியற வெயில்ல இப்படி நடந்து போறத ஒரு மரத்தை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மரத்துக்கடியில போய் நின்னா அந்த தணல்ல நிக்கிறத நமக்கு உண்டாகிற ஒரு நிம்மதி, அதே மாதிரி ஆக்கும் இந்த நிம்மதி. அதிகடினமான சூடு அனுபவப்படுறத ஒரு நல்ல மழை பெஞ்சானா கிடைக்கிற சுகம், அதாக்கும் பகவானோட கடாட்சம். பகவத் காருண்ய கடாட்சம் அப்படிங்கிறது காருண்ய மழைதான் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அதிகம் கிருபையா, ரொம்ப ஜாஸ்தியான காருண்யத்தால அப்படி இருக்கிற அந்த பகவானோடு அந்த கண்களிலேந்து, காருண்யமாயிருக்கிற கண்களிலேந்து ஸ்னிக்த ஸ்மித அனுகுணிதம், பாசத்தோடு கூடின அழகான புன்னகையோடு கூடிட்டு அனுகுணிதம் சோர்ந்து இருக்கிற விபுல பிரசாதம், ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷ பாவத்தை பிரகடனப்படுத்திட்டு இருக்கிற சத்யா பகவானோடு அவலோகம், அந்த கடாட்சத்தை, அந்த கண்களை சஞ்சிந்தையேது நன்னா தியானிக்கணும். குஹாய சிரம் தியாயேது, ரொம்ப நன்னாயிட்டு ஹிருதயத்துல டீப்பாயிட்டு எப்பவும் தியானிக்கணும். ஹிருதயம் அப்படிங்கிற குகையில பகவானோட கண்களை பிரதிஷ்டை பண்ணி பக்தி பாரவிஷ்யத்தோடு கூடிட்டு நன்னா கான்சென்ட்ரேஷனோடு கூடிட்டு தியானிக்கணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். 32வது ஸ்லோகம் பார்க்கிறோம். ஹாசம் ஹரே ரவனதாகில லோகதீவ்ர சோகாஸ்ரு சாகர விஷோஷணமாத்யுதாரம் சம்மோகனாய ரஜிதம் நிஜமாயயாஸ்ய ப்ரூமண்டலம் முனிக்ருதே மகரத்வஜஸ்ய. பகவானோட புன்னகை, அந்த பாவத்துக்கு நம்மளோட தியானத்தை கொண்டு செல்லணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஹாசம் ஹரேஹே அவனத அகில லோக தீவிர சோக அஸ்ரு சாகர விஷோஷணம் அதி உதாரம். ஹாசம் ஹரேரவனதாகில லோக தீவிர சோகாஸ்ரு சாகர விஷோஷணமத்யுதாரம் சம்மோகனாய ரஜிதம் நிஜமாயயா அஸ்ய ப்ரூமண்டலம் முனிக்ருதே மகரத்வஜஸ்ய. சம்மோகனாய ரஜிதம் நிஜமாயயாஸ்ய ப்ரூமண்டலம் முனிக்ருதே மகரத்வஜஸ்ய. ஹாசம் ஹரேரவனதாகில லோகதீவ்ர சோகாஸ்ரு சாகர விஷோஷணமத்யுதாரம் சம்மோகனாய ரஜிதம் நிஜமாயயாஸ்ய ப்ரூமண்டலம் முனிக்ருதே மகரத்வஜஸ்ய. ஹரேஹே ஹாசம், பகவானோடு அந்த புன்னகைய தியானிக்கணும். அவனதா அகில லோக தீவிர சோக அஸ்ரு,
സാഗരം. അവനതാ ഭഗവാന് ശരണടയരുത്. അഖില ലോക സർവ ഉயிரினங்களோடும் தீவிர சோக அதிகடினமான துக்கத்தால இருக்கிற அஸ்ரு கண்ணீர் துளிகளை ചേർത്തി വെച്ചിട്ടിരിக்கிற சாகரம் சமுத்திரத்தை விசோஷணம் இல்லாம பண்றதாக்கும் பகவானோடு அந்த அழகு, அழகான அந்த புன்னகை. இந்த உலகத்திலே இருக்கிற சர்வ உயிரினங்களோடு சங்கடங்கள், சர்வ உயிரினங்களும் അറ്റേ ടൈമിലെ കണ്ണീർ വിട്ട് അഴുത് അത് സമുദ്രമായിട്ട് ഒഴുകിന அந்த சமுத்திரத்தை இல்லாம பண்ணி அப்படியே ட்ரை பண்ணதாக்கும் பகவானோட புன்னகை. அந்த அளவுக்கு பவராக்கும் அந்த பகவானோட புன்னகைக்கு. அடுப்புல ஈரமான பாத்திரத்தை வச்சானாக்கா ചൂടിനാല அந்த பாத்திரம் ட்ரை ஆகிற மாதிரி பகவல் புன்னகையால நம்மளோடு அந்த கண்ணீராய் இருக்கிற அந்த சமுத்திரம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஹரே ஹே ஹாசம் பகவானோட புன்னகை அப்படிங்கிறது அதி உதாரம், ரொம்ப ஜாஸ்தியாக்கும், கொஞ்சம் கூட குறையாத்ததாக்கும் பகவானோட புன்னகை. பகவானோட அந்த புன்னகைக்கு நிறைய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. பக்தர்களோடு எந்த ஒரு ஆசையையும் சாதிச்சு கொடுக்கறதாக்கும் பகவானோடு புன்னகை. அதே மாதிரி வரங்களை கொடுக்கறதும் அபயத்தை கொடுக்கறதும் எல்லாம் ஆக்கும் பகவானோட புன்னகை. சம்மோகனாய நிஜமாயையா அஸ்ய രജിതം ഭ്രൂമണ്ഡലം. നിജമായയാ രജിതം അസ്യ ഭ്രൂമണ്ഡലം. ഭഗവാനോട് സ്വന്തം മായയാല ഉണ്ടാക്കപ്പെട്ട அந்த പുരികക്കൊടികൾ ഭ്രൂമണ്ഡലം. മകരധ്വജസ്യ കാമദേവനെ കൂടിയും സമ്മോഹനായ നന്ന അട്രാക്ട് ചെയ്യற ഒന്നാക്കും. ഭഗവാനോട് പുരികക്കൊടിയോട് ചലനത്താല மீனோடு கொடி அடையாளம் இருக்கிற, மത്സ്യத்தோடு கொடிய அடையாளம் இருக்கிற காமதேவன கொடியும் நன்னா மோகிப்பிக்கிறதாக்கும் பகவானோடு அந்த புரிக கொடியோடு அசைவு. முனிகிருதேகே பகவானோடு புரிக கொடிகளோடு சலனம் மாமுனிகளை எல்லாம் குஷிப்படுத்துறதாக்கும். துவஜம் ஜலன கொடி, மகரத்வஜம் அப்படின்னா மத்ஸ்ய கொடி, மத்ஸ்யத்தோடு கொடி அடையாளம் இருக்கிறவனாக்கும் காமதேவன் மகரத்வஜன். மன்மதனாக்கும் நமக்கு ஆசைகளை எல்லாம் உண்டாக்குறது. மாமுனிகளுக்கு ரஜோகுணங்கள் இல்லாத அவஸ்தையாயிட்டு ஆசைகள் அப்படிங்கிறது ரஜோகுணத்தாலேயுமே உண்டாகிறது. மன்மதனோடு தொந்தரவு இல்லாம மாமுனிகள் சந்தோஷமா பகவான பஜிக்கிறார். பகவானோடு புரிகக்கொடி சலனத்தை குஷியோடு கூடிட்டு மாமுனிகள் வரவேற்கிறார். ஆசைகள் காரணமாக்கும் நமக்கு துக்கம் அப்படிங்கிற அனுபவம் உண்டாகிறது. பகவானோடு இந்த புரிகப்பொடி சலனத்தால இந்த காமதேவன் பயம் தோடுறத நமக்கும் பயம் அப்படிங்கிற அவஸ்தை இல்லாம போயிடும், துக்கம் அப்படிங்கிற அவஸ்தை இல்லாம போயிடும். பகவானோடு ரொம்ப அழகா இருக்கிற புரிகக்கொடிகளை தியானிக்கிறத நமக்கு எந்த விதமான துக்க அனுபவங்களும் உண்டாகாது. ശ്ലോകം 33. ധ്യാനായനം പ്രഹസിതം ബഹുലാദരോഷ്ട ഭാസാരുണായിദതനുദ്വിജകുന്തപങ്ക്തി ധ്യായേത് സ്വദേഹകുഹരേവ ഹിതസ്യ വിഷ്ണോ ഭക്തിയാർദ്രയാർപ്പിതമനാന പ്രിദഗ്ധി ദൃക്ഷേത്. ரொம்ப அழகா இருக்கிறதுனால கொஞ்சம் கூட சிரமம் இல்லாம தியானிக்க கூடின பகவானோட ரூபம்.
அழகாயிருக்கிற பகவானோடு புன்னகைய தியானிக்கணும். அப்படி பகவானோடு அந்த முகத்தை தியானிச்சுண்டு வேற எந்த சிந்தனையும் இல்லாம பகவானையே மனசுல திடமாயிட்டு உறப்பிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். தியானாயனம், தியான அயனம், தியானாயனம் பிரஹசிதம் பகுல அதர ஓஷ்ட பாச அருணாயுத தனுத்விஜ குந்த பங்கி. தியானாயனம் பிரஹசிதம் பகுலாதரோஷ்ட பாசாருணாயுத தனுத்விஜ குந்த பங்கி. தியாயேத் ஸ்வதேஹ குஹரே அவசிதஸ்ய விஷ்ணோஹ பக்த்யா ஆர்த்ரயா அர்ப்பிதமனாஹ ந ப்ருதக் தித்ருச்சேத். தியாயேத் ஸ்வதேஹ குஹரே வசிதஸ்ய விஷ்ணோஹ பக்த்யா ஆர்த்ரயா அர்ப்பிதமனா ந ப்ருதக் தித்ருச்சேத். தியானாயனம் பிரஹசிதம் பகுலாதரோஷ்ட பாசாருணாயுத தனுத்விஜ குந்த பங்கி. தியாயேத் ஸ்வதேஹ குஹரே வசிதஸ்ய விஷ்ணோஹ பக்த்யா ஆர்த்ரயா அர்ப்பிதமனா ந ப்ருதக் தித்ருச்சேத். பிரஹசிதம் தியாயேத், பகவானோடு புன்னகைய தியானிக்கணும். அந்த புன்னகை பகுலம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு அதரம் பகவானோடு உதட்டிலேந்து வெளியில பிரவாகமாயிட்டு வருது. ஓஷ்டபாசா அந்த உதடுகளோடு தேஜஸ் காரணமாயிட்டு அருணாயுதம் நல்ல டார்க் சிகப்பு கலர்ல இருக்கிறதுனால அந்த டார்க் சிகப்பு கலர்ல பிரவாகமாயிட்டு ஒழுகிறதுனால அதனோடு நடுவுல காணப்படுறதாக்கும் பகவானோட அழகான அந்த பல்வரிசைகள். தனு த்விஜ குந்த பங்கி, முள்ளமொட்டு மாதிரி இருக்கிற லைனா இருக்கிற பல்லுகள் பகவானோடு அப்படி இருக்கிற அழகான அந்த புன்னகைய தியானிக்கணும். ஸ்வதேஹ குஹரே, ஹிருதய குஹேல அவசிதஸ்ய சொந்தம் சரீரமாயிருக்கிற அந்த குஹேல வசிக்கிற பகவானோடு அவயவங்களை விஷ்ணோஹோ விஷ்ணு பகவானோடு அவயவங்களை தியானிக்கணும். ஆர்திரய சாஃப்டா இருக்கிற அழிஞ்சு போற மாதிரி இருக்கிற பக்தியா பக்தியோடு கூடிட்டு அர்ப்பிதமனாக சமர்ப்பண மனோபாவத்தோடு கூடிட்டு தியானிக்கணும். ந ப்ருதக் தித்ருச்சேத், வேற ஒன்னையும் பாக்கிறதுக்கு ஆசைப்படாதக்கு பகவானோடு அவயவங்களை ஒவ்வொன்னாயிட்டு செப்பரேட் ஆயிட்டு தியானிக்கணும். அதரம் சொல்லனா கீழ்பக்கத்தில் இருக்கிற உதடு, ஓஷ்டம் சொல்லனா மேல் பக்கத்தில் இருக்கிற உதடு. அதர ஓஷ்டபாசா, மேல் உதடோடும் கீழ் உதடோடும் அந்த பிரைட்டான ஜலனமா இருக்கிற திளக்கத்தால அந்த திளக்கம் அப்படிங்கிறது பகுலம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அருணாயுதம் நல்ல சிகப்பு கலர்ல இருக்கிற பகவானோடு தனுத்விஜா, தனு சொல்லனாக்கா ரொம்ப ரொம்ப சின்ன அப்படின்னு அர்த்தம். திஜா சொல்லனா 2 தடவை ஜனிக்கிற பல்லுகள். பல்லு பிறந்து கொஞ்ச நாள்ல பல்லு முளைக்கும், அது கழிஞ்சு அந்த பல்லு கண்ணால கீழே விழும், அதுக்கப்புறம் அந்த பல்லு மறுபடியும் முளைக்கும். அதனாலேயாக்கும்
அந்த பல்லுக்கு திஜா அப்படின்னு சொன்னது. 2 தடவை தி அப்படின்னா 2, ஜா அப்படின்னா ஜனிக்கிறது, திஜா அப்படின்னா 2 தடவை ஜனிக்கிறது. 2 தடவை ஜனிக்கிற அந்த பல்லுகள், പല്ലുക്ക് ഒരു വിശേഷണം കൊടുത്തതാക്കും. അത് ദ്വിജ കുന്തപങ്ക്തി. சில முல்லமொட்டுகள் கோத்து கட்டினா மாதிரி லைன் லைனாயிட்டு இருக்கிற அழகான, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற பல்லு. சின்ன குழந்தைகளோட பால் பல்லு மாதிரி இருக்கிற பல்லு. பங்கினா கூட்டம், பல்லுகளோட லைன், பல்லுகளோட அந்த லைன் நல்லா தெளிஞ்சு காணறது. சிகப்பு கலர்ல இருக்கிற பகவானோடு அந்த மேலொதடும் கீழே இருக்கிற உதடும் நல்லா பிரைட்டா ஜொலிக்கிறது. அழகா புன்னகை பண்றாரு பகவான். அந்த உதடுகளோடு சிகப்பு இருக்க, அதுக்கு நடுவுல அந்த பல்லுகள் இப்படி ரெஃப்ளெக்ட் பண்றது. அதனாலேயே அந்த பல்லுகளுக்கும் கொஞ்சம் ரெட் கலர் ஷேடு வந்துடுது. பகவானோடு சின்ன சின்ன பால் நிறங்களா இருக்கிற அந்த பல்லு பகவானோட புன்னகைய, அப்படி இருக்கிற அழகான புன்னகைய தியானிக்கணும். எங்க தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது, நம்மளோட ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஹிருதய குகையில, தேக குஹரத்துல பகவானோடு அந்த பல்லுகளை தியானிக்கணும். நம்மளோட ஹிருதய குகையில வசிக்கிற பகவானோட புன்னகையையும் அந்த பல்லுகளோட வரிசையையும் நன்னா சம்சிந்தையே தியானிக்கணும். ആർദ്രയാ ഭക്തിയാ അർപ്പിതമനാ ധ്യായേത്. ഭഗവാൻ കിട്ട അലിഞ്ചു ചേരറ ഭക്തിയോട് കൂടിയിട്ട്, അർപ്പണഭാവത്തോട് കൂടിയിട്ട് ധ്യാനിക്കണം. പൃഥക്, വേറെ ഒന്നും ദിദൃച്ഛേത്, കോൺസെൻട്രേഷൻ വേറെ എങ്കേയും ചെതറവിടാമ, വേറെ ഒന്നെയും പാക്കറത്തുക്ക് அந்த கண்கள் போகாதக்கு கான்சென்ட்ரேஷன் ஆயிட்டு தியானிக்கணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம்.